மாப்பிள்ள எங்க மீனா? என்ன மாப்பிள்ள எங்கன்னு கேக்குறான்? அண்ணா அவர் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு அண்ணாவா? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சாரி தென்றல், நான் கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இட்ஸ் ஓகே. தாலி கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. இந்தப்பா வாங்கி தாலி கட்டுப்பா. சாட்சி கையெழுத்து போடுங்க. இன்னொரு சாட்சி கையெழுத்து போடுங்க. டேய் மச்சான், சார் நான் கையெழுத்து வைக்கவா? வேண்டாம் வேண்டாம். ஓகே சார். சரி வாங்க. வா வாங்க போடா வாங்க. சித்து, இவங்க மேரேஜுக்கு தான் எங்களை வர சொன்னியா? இது புரியாம நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டோம். நீங்க என்ன நினைச்சீங்க? அது அது உனக்கும் தென்றலுக்கும் நான் ஒண்ணு சொல்லலையே. நான் ஒண்ணு சொல்லல. எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. சரி, இங்க மீனாக்கும் அஸ்வினுக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு போன்ல தென்றல புடவை கட்டிட்டு வர சொன்ன? ஒரு மேரேஜுக்கு வரும்போது தென்றல் புடவை கட்டிட்டு வந்தா பெட்டரா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான் அப்படி சொன்னேன். ஆமா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு மாத்தி மாத்தி உறவு சொல்லி கூப்பிட்டுக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு மீனா வீட்ல இருந்து உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தப்போ நீங்க ரெண்டு பேரும் மேல போய் தனியா நின்னு பேசிட்டு கீழே வந்து எல்லார்கிட்டயும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி? கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லல. சும்மா அப்போதைக்கு என் அப்பா அம்மாவை சமாளிக்கிறதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஓகே சொன்னோம். அப்படியா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மேல போய் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க. நீ கூட இவன் கைய புடிச்சுக்கிட்டு கும்பிட்டு கேட்ட. இவன் தோள் மேல சாஞ்சு பேசிட்டு இருந்த. அழுதுகிட்டே நெஞ்சில சாஞ்சுச்சா? இதெல்லாம் எப்படி தென்றலுக்கு தெரியும்? ஏங்க, அப்ப நீங்க நடந்த எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்களா? ஏய், இப்போ அது நான் பார்த்தேன் பார்க்கல, இப்ப அதுவா முக்கியம்? நீ பேச்ச மாத்தாத. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அத சொல்லு. அது என்னன்னா, நான் ஒருத்தரை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவரும் என்ன உயிருக்கு உயிரா விரும்புறாரு. அவர் இல்லாம என்னாலயும் வாழ முடியாது, நான் இல்லாம அவராலையும் வாழ முடியாது. இந்த விஷயத்தையெல்லாம் என் அப்பா அம்மா கிட்ட தைரியமா சொல்ல முடியல. நான் அவங்களுக்கு ஒரே பொண்ணு. என் மேல அவங்க அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட
நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதே சமயம் என் காதலையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. நீதான் சித்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? இன்னும் ஒரு வாரத்துல நானும் என் லவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். ஓ, அந்த கல்யாணத்தை என் அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீதான் நடத்தி வைக்கணும். எத? நானா? ஆமா சித்து, ப்ளீஸ் சித்து, முடியாதுன்னு மட்டும் சொல்லிராத. என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணு சித்து. உன்னை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சித்து, சரி. ப்ளீஸ். அப்படியா? இததான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஒண்ணும் இல்ல. அதானே, உண்மையை மட்டும் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்களே. அது சரி, நேத்து அந்த பார்க்ல நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன? ஓ, அதையும் பாத்துட்டீங்களா? அது வந்து உன்னை வேவு பாக்குறதான வேலையே. ஏய் போதும், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நேத்து அந்த பார்க்ல 2 பேரும் அப்படி எதை பத்தி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தீங்க? சொல்லலைன்னா விடவா போறீங்க? அங்க என்ன பேசணும்னா, மீனா. சித்து, என்னாச்சு மீனா? நானும் அவரும் அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லிருந்தேன்ல. ஆமா, அந்த விஷயம் அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட அண்ணன் அவளை மேரேஜ் பண்ணிக்காதடா, அப்புறம் வீட்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அஸ்வினுக்கு வேற ஒரு பொண்ணையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப வேணாலும் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நானும் அவரும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னது? நாளைக்கே வா. ப்ளீஸ் சித்து, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். சாட்சி கையெழுத்து போட உன் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துரு. ப்ளீஸ் சித்து, அஸ்வின் இல்லாம என்னால வாழவே முடியாது. ப்ளீஸ் சித்து. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நாளைக்கு உங்க 2 பேருக்குமே மேரேஜ். அதுக்கப்புறம் எங்க சின்ன வயசுல ஊர்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அததான் பாத்திருப்பீங்க போல இருக்கு. அத்தை, அப்போ நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரியுமாவா? இந்த கல்யாணத்தை இப்படிதான் நடத்தணும்னு இவங்களுக்கு ஐடியா சொன்னதே நான் தான். நீங்க தானா? அப்படியா? அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட சித்து எதுக்காக உங்களையும் இங்க வர சொல்லிருக்கான்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னீங்க? அது சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு. வினோத், பாட்டி எதுக்கு என் ரூம்ல இன்னொரு சேர போட சொல்லிருக்காங்க? சார், அது வந்து ஆண்டாள் மேடம் தான் நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு எம்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சார். புதுசா? என்னது, இன்னொரு எம்டியா? ஆமா சார். அந்த புது எம்டி யாருன்றத மேடம் என்கிட்ட சொல்லல சார். அவங்க டைரக்டா நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க. அவங்களுக்கு உங்க ரூம்லயே சீட் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க சார். அதனாலதான் சார் ரெடி பண்ணோம். ஹாய் ஆகாஷ். குட் மார்னிங் ஆகாஷ். என்ன இப்படி பாக்குறீங்க?
நான் இங்க வருவேன் எதிர்பார்க்கலையா? இனிமே எதிர்பாருங்க. ஏன்னா இனிமே டெய்லி நான் இங்கதான் வருவேன். என்ன உளறிட்டு இருக்க? நீங்க எதுக்கு டெய்லி ஆபீஸ் வரணும்? ஆகாஷ், என்ன இப்படி கேக்குறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாதா? உங்களுக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? அதனால உங்க ஒர்க்க ஷேர் பண்றதுக்காக இன்னையில இருந்து அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா உங்க பாட்டி தான் என்னை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சாரோட மேனேஜர் மேடம். ஓ, இன்னையில இருந்து சாருக்கு மட்டும் இல்ல, இந்த தாராவுக்கும் நீங்க தான் மேனேஜர். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேடம். சரி, நான் போறேன் மேடம். போறேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இன்னையில இருந்து அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா ஜாயின் பண்ணிருக்கேன்னு போய் சொல்லுங்க. ஓகே மேடம். ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் அவளை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இவ இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுவா. நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. ஓகே சார். மேனேஜர், நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். மிஸ்டர் விஸ்வநாதன் சாரோட பொண்ணு. என்னை இங்க யார் அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல? தெரியும் மேடம். ஆண்டாள் மேடம். இதுக்கப்புறமும் இவர் சொல்றத கேப்பீங்களா இல்ல நான் சொல்றத கேப்பீங்களா? போங்க, போய் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். பாட்டிய தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மரியாதையா சொன்ன எதுவும் புரியாதா? ஒழுங்கா கிளம்புங்க. கிளம்பு. ஆகாஷ், கிளம்பு. கையை விடுங்க. ஆகாஷ், கையை விடுங்க. உண்மையை சொல்லிக்காத. வாடி. ஆகாஷ், விடுங்க. வா. ஆகாஷ், கையை விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் எதுக்கு வெளிய போணும்? போன்னு சொல்றேன்ல. ஓடி வெளிய. முடியாது. ஆகாஷ், ஓடி. விடுங்க ஆகாஷ். இந்த பக்கம் வந்து அடிச்சே கொண்டுருவேன். போங்க இருந்து. என்னையா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுற? உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஆண்டாள் பாட்டி, ஆண்டாள் பாட்டியை கூப்பிடுங்க. ஏங்க, உங்ககிட்டதான் சொல்றேன், கூப்பிடுங்க ஆண்டாள் பாட்டிய. என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா ஆண்டாளை தேடி வந்திருக்க? முதல்ல உங்க பொண்டாட்டியை கூப்பிடுங்க. என்னம்மா நீ என் அப்பாவை மரியாதை பேசுற? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? மரியாதை என்னன்னு முதல்ல உங்க பையனுக்கு கத்து கொடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் எடுக்கலாம். தாரா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்க அத்தையை கூப்பிட சொன்னா கூப்பிடுங்க. யாராவது ஆண்டாள் பாட்டியை கூப்பிட்டு போறீங்களா இல்லையா? சரி, அவங்க அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க, நானே பாத்துக்கிறேன். அத்தைக்கு உடம்பு சரியில்லை,
மாத்திரை போட்டு மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன விஷயங்கறத எங்ககிட்டயே சொல்லு. என்ன கதை சொல்றீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அத்தை என்கிட்ட போன்ல பேசும்போது நல்லா தானே பேசினாங்க. அதுக்குள்ள எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு? உங்க பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் மென்டல் இல்ல. இல்லம்மா, மாதவி சொல்றது உண்மைதான். அம்மாவுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லை. நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா நல்லாதான் இருந்தாங்க. காலையில மாத்திரை போடுறதுக்கு மறந்துட்டாங்க. அதனால திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனாலதான் டாக்டர் வந்து மதியம் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நான் பாட்டுக்கு என் வீட்ல இருந்தேன். தேவையில்லாம உங்க ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணி இன்னையில இருந்து ஆகாஷோட ஆபீஸ்ல உன்னை அடிஷனல் மேனேஜிங் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இனிமே நீ டெய்லி ஆகாஷோட ஆபீஸ்க்கு போயிட்டு வாமான்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு நம்பி நான் ஆகாஷோட ஆபீஸ்க்கு போனேன். அங்க ஆகாஷ் என் அத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்ப இன்சல்ட் பண்ணி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையா? தாரா, ஏன் அத்தை உன்னை திடீர்னு ஆகாஷோட ஆபீஸ்க்கு அசிஸ்டன்ட் மேனேஜிங் டைரக்டரா எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க? அவங்க எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க? இப்ப அதுவா பிரச்சனை? என்னதான் இருந்தாலும் ஆகாஷ் நான் கட்டிக்க போறவர் தானே. அவர் கூட டெய்லி ஆபீஸ்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது சந்தோஷமான விஷயம் தானே நினைச்சா. ஆனா ஆகாஷ் என்ன அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிட்டாரு. இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காம இங்க இருந்து நான் போற மாதிரி இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க மயக்கம் தெளிஞ்சு ரூமை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும். அப்ப பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. என்ன இந்த பொண்ணு இவ? நீ எதுக்கு நீங்க வந்த? ஆகாஷ், நான் தான் பேசிட்டு இருக்கேன்லப்பா. நான் பேசிக்கிறேன், நீ அமைதியா இரு. அம்மா, இதெல்லாம் நீங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப திமிரு பிடிச்சவ. ஏய், நான் தான் உன்னை ஆபீஸ்லயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்த? முதல்ல போடிங்க இருந்த. முடியாது. நான் உங்க பாட்டியை பார்த்து நியாயம் கேட்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என் பாட்டியெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அவங்க தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இங்க இருந்து பிரச்சனை பண்ற? கிளம்புங்க இருந்து. மாட்டேன். உங்க பாட்டியை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். அவங்க மேல தானே தூங்கிட்டு இருக்காங்க. இப்பவே போய் எழுப்புறேன். பாட்டி, மரியாதையா சொன்ன புரியாதா? ஓடிங்க இருந்து. பாட்டி, ஓடி ஓடி. முடியாது. ஆகாஷ், வாங்கறல. விடுங்க என்ன? ஆகாஷ், ஓடி. என் கையை விடுங்க. ஆகாஷ் சொன்னா கேளுங்க, விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஓடி வெளிய. ஓடி. ஆகாஷ், ஓடி வெளிய. ஓடிங்க இருந்து. ஹேய், இதுக்கெல்லாம் நீ கூடி சீக்கிரம் வருத்தப்படுவா ஆகாஷ். ஓடி, நல்லா ஒண்ணும் பண்ண முடியாது. பாட்டி, பாட்டி, கதவை திறங்க. பாட்டி, உள்ள என்ன பண்றீங்க? பாட்டி, பாட்டி, கதவை திறங்க. என்ன பாட்டி? ஆகாஷ், பாட்டி, ஆகாஷ், என்னப்பா? பாட்டி மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க.
எதுக்காக அவங்களை எழுப்புறீங்க? இல்லம்மா, தாராவோட தொல்லை தாங்க முடியல. அதான் பாட்டிக்கிட்ட பக்குவமா பேசி புரிய வைக்க போறேன். மறுபடியும் அந்த தாரா என்ன தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோங்கன்னு. வேண்டாம் ஆகாஷ், நீ எவ்வளவுதான் பக்குவமா எடுத்து சொன்னாலும் உன் பாட்டிக்கு புரியாது. ஏன்னா உன் பாட்டி ஒண்ணு இதுவரைக்கும் ஒரு பொம்மையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்குன்னு சுயமா எந்த சிந்தனையும் உணர்ச்சியும் இருக்கக்கூடாதுன்னு உன் பாட்டி எப்பவோ முடிவு பண்ணிட்டாங்க. சாரதா அக்கா சொல்றது உண்மைதான் ஆகாஷ். பாட்டி, என்ன கதவு தானா திறந்துக்குச்சு? பாட்டி லாக் பண்ணலையோ? பாட்டி, 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 பாட்டி. பாத்ரூம் கதவும் திறந்துதான் இருக்கு. பாட்டி எங்க போயிட்டாங்க? ஒருவேளை வெளியே போயிட்டாங்களோ? ஏதோ பேப்பர் இருக்கு. பாட்டி எங்க போனீங்க? பாட்டி என்னை விட்டு எங்க பாட்டி போனீங்க? ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? ஐயோ ஐயோ பாட்டி, ஏன் பாட்டி? ஆகாஷ், என்னாச்சுப்பா? ஏன் அழற? ஏன் அழுதுட்டு இருக்க? பாட்டி எங்க? பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்க. பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஐயோ, என்ன சொல்ற? என்னாச்சு? என்னப்பா இது? தெரியலையேடா. என்னது? ஐயோ, என் பாட்டி இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆகாஷ் அழாதப்பா. என்னப்பா இது? என்னங்க எழுதிருக்கு? அம்மா வீட்டை விட்டு என் போயிட்டாங்க. பாட்டி என்னை விட்டு போனீங்க. நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லிருக்கவே மாட்டேன் பாட்டி. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். என்ன இதெல்லாம்? தப்பு பண்ணிட்டேனே. காலிங் மேல அடிக்கிறாங்க. பாட்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி, பாட்டி, ஆகாஷ், பாட்டி, பாட்டி. சார், ஆண்டாளம் எனக்கு கால் பண்ணி அவங்க பேர்ல இருக்கிற அத்தனை சொத்தையும் உங்க பேருக்கு மாத்தி எழுதி பத்திரத்தை ரெடி பண்ண சொன்னாங்க. நேத்து நைட்டு ஆண்டாளம் எங்க வீட்டுக்கு வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்தாங்க சார், உங்க பேருக்கு மாத்தி எழுதின பத்திரம். கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது நேற்று இங்க நடந்தது எல்லாம் எங்கிட்ட சொல்லி
ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் இங்க இனிமேல் இருக்க போறதில்ல, எல்லா சொத்தையும் என் பேரன் பேருக்கு மாத்தி அவன் கையில ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாங்க சார். பாட்டி எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க எதுவும் சொல்லல. நான் வர்றேன் சார். ஐயோ, என்னப்பா இது? போதுமா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? பாட்டிய வெறுப்பேத்துறதுக்குன்னு நேத்து நீங்களும் அந்த சாரதா அம்மாவும் என்ன மாறி மாறி பிரெயின் வாஷ் பண்ணீங்க. நைட்டே லாயர் வீட்டுக்கு போய் சொத்து மொத்தத்தையும் ஆகாஷோட பேருக்கு எழுதிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. லாயரும் ஆகாஷ் பேர்ல எழுதின பத்திரத்தை நம்ம வீட்டுக்கு வந்து இப்பதான் குடுத்துட்டு போனாரு. அப்படியா? ஆமாக்கா. லாயர் கிட்ட கூட அத்தை எங்க போற என்ன பண்ண போறன்னு எதுவுமே சொல்லலையா. ஐயோ, ஒரே டென்ஷன்க்கா. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டோம். எல்லாருமே அத்தை இங்க இல்ல, வீட்டுக்கு வரலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆகாஷ் என்னடான்னா, நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் கேட்டுதான் அத்தை இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி எல்லார் மேலயும் ஒரே கோவப்பட்டு இருக்கான். நாம அவனுக்கு என்ன உதவி பண்ணோம்? நாம அவனுக்கு நல்லதானே சொன்னோம். ஐயோ அக்கா, நாம நல்லதுதான் சொன்னோம். ஆனா அவனோட பாட்டி இப்படி குழப்பி விட்டுட்டாங்களே அவனை. இது எல்லாமே தான் வழிக்கு அவனை கொண்டு வர்றதுக்காக பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற டிராமான்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே. ஐயோ முடியலக்கா. எங்க அவ எங்களை பேச விடுறான்? பேசவே விட மாட்டேங்கிறானே. எங்களாலதான் பாட்டி வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு சொல்லி எல்லாரையும் பயங்கரமா திட்டான். இப்ப கூட பாட்டிய ஊர் முழுக்க தேட போறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டான். ஒரு வாய் கூட இன்னும் அவன் சாப்பிடலக்கா. அக்கா, அவன் திரும்பி வந்த உடனே எப்படி அவனை சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலக்கா. பிளீஸ்கா, நீங்க ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? நீங்க பக்குவமா சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். வரீங்களாக்கா? சரி மாதவி, நான் கிளம்பி வரேன். வாங்கக்கா. அந்த சாரதா கிட்டையும் மாதவி கிட்டையும் நீ இனிமே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்டீங்களாமா? பாட்டி வீட்டை விட்டு போயிட்டாங்கம்மா. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே புரியலமா. ஆகாஷ், நடந்தது எல்லாமே மாதவி என்கிட்ட போன்ல சொன்னா. அதான் இப்ப நான் இங்க உடனே கிளம்பி வந்தேன். நீ ஒன்னும் வருத்தப்படாத ஆகாஷ். உன் பாட்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது சேஃபான இடத்துல தங்கி இருப்பாங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன் பாட்டிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆகாஷ். அவங்க எந்த சூழ்நிலையிலயும் விபரீதமான முடிவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன விபரீதம் நடக்கணும்? என் பாட்டி வீட்டை விட்டு போனது உங்களுக்கு விபரீதமா தெரியலையா? ஆகாஷ், கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ தென்றல மறந்துட்டு தாராவை கட்டிக்க சம்மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் உன் பாட்டி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அம்மா, நீ சாப்பிட்டியா? அம்மா. சொல்லுப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. என்னம்மா ஆச்சு? நானும் அப்பையிலிருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். நீ ஏதோ யோசனையில இருக்க. என்ன விஷயம்? ஒண்ணுல சிது, நீ சாப்பிடு. இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்ப எதுக்குடா கத்துற? நேத்து உன் பாட்டி ஆகாஷ் கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களாம்.
என்னம்மா சொல்ற? வீட்டை விட்டு போற அளவுக்கு ஆகாஷ் மேல அவங்களுக்கு என்ன கோவம்? ஆகாஷ ஒரு பொம்மை மாதிரி நடத்துனாங்கல்ல, அவனும் எத்தனை நாள் தான் பொறுப்பான்? இதுக்கப்புறமும் உன் பாட்டி பேச்சைய நீ கேட்டுட்டு இருந்தனா உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இப்ப நீ உன் பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாளைக்கு காலையில நீ உன் பாட்டி கிட்ட தைரியமா சொல்லிடு ஆகாஷ். நீங்க சொல்ற மாதிரியே நாளை காலையில நான் பாட்டியை நேருக்கு நேரம் பார்த்து தைரியமா இந்த விஷயத்த சொல்ல போறேன். இதுக்கு மேல நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். நாங்க பேசினதையெல்லாம் பாட்டி ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் ஆகாஷ் பேருக்கு மாத்தி எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. போனவங்க என்ன ஆனாங்கன்னு இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஐயோ, இந்த வயசுல அவங்க ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? அம்மா, அந்த பாட்டி உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பாட்டி வீட்டை விட்டு போனதை நினைச்சு கவலைப்படுறியே, நீ உண்மையிலே கிரேட்மா. சும்மா இருடா, நீ வேற. நான் ஒன்னும் உன் பாட்டி வீட்டை விட்டு போனதை நினைச்சு கவலைப்படல. பின்ன பாட்டியோட கிரிமினல் புத்தி புரியாம ஆகாஷ் என்ன திட்டான். அத நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, என்னம்மா சொல்ற நீ? ஆகாஷ் எதுக்கு ஒன்ன திட்டினா? அது அவன் பாட்டி அவனை தான் வழிக்கு கொண்டு வரதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமா பண்ணாங்கன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ஆனா அந்த விஷயத்த நான் ஆகாஷ்க்கு புரிய வச்சு அவனை சமாதானப்படுத்தலான்னு அங்க போயிருந்தேன். ஆனா அவன் எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன கேரக்டருங்க நீங்க? என் பாட்டிய எப்படியாவது நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இந்த ஆகாஷ் ஏன் தான் இவ்ளோ அப்பாவியா இருக்கானோ? நிறுத்துமா, லூசாமா நீ? டேய், பின்ன என்னம்மா? உடனே அவன் பாட்டி விட்டு விட்டு போயிட்டாங்களேன்னு டென்ஷன்ல இருந்திருப்பான். நீங்க வேற போய் உங்க பாட்டி டிராமா பண்ணுது, நடிக்குது, அது இதுன்னு வெறுப்பேத்திருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு சித்து? ஏதோ பலத்த யோசனையில இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? ஏங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எனக்கே இது அம்மா தான் சொன்னாங்க. ஆண்டாள் பாட்டி ஆகாஷ்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு இங்கே போயிட்டாங்க. தெரியும் தெரியும். தெரியுமா? எப்படி? இப்போ ஆபீஸ்க்கு வர வழியில மார்க்கெட்ல அத்தைய பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க. அந்த ஆண்டாள் பாட்டி ஆகாஷ திரும்ப தான் வழிக்கு கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு சீப்பான டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, இதே மாதிரி தாங்க எங்க அம்மாவும் சொல்றாங்க. நீங்களும் அதே சொல்றீங்க. எப்படிங்க இதெல்லாம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கீங்க. ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஆண்டாள் பாட்டிய பத்தி தெளிவா புரியுது. உனக்கு தான் புரியல. கரெக்ட் தாங்க. அம்மா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்ன? நம்ம ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே அந்த ஆண்டாள் பாட்டி தானே. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம அம்மா தான் மறைச்சிட்டாங்கன்னா நீங்களும் மறைச்சிட்டீங்கல்ல? ஏய், நீ ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்க. எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்த சொல்லி உன்னை டென்ஷன் பண்ணணும் தான் நான் சொல்லல. ஆனா சாரதா அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டாள் பாட்டியால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணி போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் அந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஆமா, அந்த பாட்டி எங்க இவ்வளவு வில்லத்தனமா இருக்கு? அவங்க நினைச்சாலே செம்ம டென்ஷனா இருக்கு. விடு சித்து, அது அவங்க பிறவி குணம். அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது. அவங்கள நினைச்சு நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஏய், எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு. நீ போய் உன் வேலையை பாரு.
பொண்ணுக்கு பிறந்த நாள் கேக் வெட்ட ஆரம்பிச்ச போல இருக்கு. வாங்கக்கா. கேக்க பார்த்தா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு இது? விலை எவ்வளோன்னு தெரியல, ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. அழகா தான் இருக்கு, ஆனா எவ்வளவு விலைன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றியே. அப்ப இந்த கேக்க நீ வாங்கலையா? அட நீ வேற, நாங்க பொழைக்கிற பொழைப்புக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதே பெரிய விஷயம். இதுல இவ்வளவு விலை கொடுத்து எங்களால கேக்க வாங்க முடியும்? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். செல்லம், உனக்கு ஸ்பெஷல் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக உன்னை நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்க. ஆனா நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கே வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியாமே. என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க. அது எப்படி முடியும்? ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாம இந்த ஓலை குடிசையில வாழ்ற உன்னை நான் எதுக்காக பணம் வாங்காம என் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன்? சும்மா விடுறதுக்கா? இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் ஃப்ரீயா கிடைக்காது சொல்லும். ஃப்ரீ மாதிரி வேணா கிடைக்கும். அந்த மாதிரிக்குள்ள பொருளுக்கேத்த விலை ஒண்ணு தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருக்கும். ஆமா சொல்லும், இங்க அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு. அந்த விலை பணமா தான் இருக்கணும்னு இல்ல. இது உன் அம்மா அப்பாக்கு தான் புரியலன்னா உனக்காவது புரியணும்ல. ஒழுங்கான ஒட்டு கோமணத்துக்கே வழியில்லாத உங்க அப்ப உன்னை பெரிய கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறான். அது எவ்வளவு பெரிய தப்பு. உன் அப்பாவுடைய இந்த தப்பான ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் உன்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டா அது தப்பு இல்ல கண்ணு. என்ன பாக்குற? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு உன் அப்பா அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு என்னன்னு படப்படன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ தென்றல் அக்கா, இந்த குரல் எனக்கு ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கே. யார் பேசுறீங்க? அக்கா, நான் மீரா பேசுறேன்க்கா. ஹே மீரா, நினைச்சேன் நீயா தான் இருப்பேன்னு நினைச்சேன். நீ எப்பவும் சூப்பர் சுட்டீஸ் ப்ரோக்ராம்க்கு தானே வருவ. இன்னைக்கு என்ன இந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்க? உங்ககிட்ட இப்பவே பேசணும்னு தோணுச்சுக்கா. அப்படியா? இந்த அக்கா கிட்ட பேசுறதுக்கு என் செல்ல தங்கச்சிக்கு அவ்வளவு ஆசையா? சரி சொல்லு, நீ எப்படி படிக்கிற? உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹலோ மீரா, ஏன் பேச மாட்டேங்கிற? அக்கா கிட்ட கோவமா? லாஸ்ட் டைம் நீ கால் பண்ணப்போ இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்னு சொல்லிருந்த. அது அக்கா மறந்து போயிட்டேன்னு நினைச்சு கோவமா? அக்கா உன் பிறந்த நாளை மறக்கலடா. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்ச உடனே அக்கா நேரா வந்து உன்னை மீட் பண்ணி உனக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பிரசன்ட் பண்ண ஆல்ரெடி கிஃப்ட் கூட வாங்கி வச்சிட்டேன். ஓகேவா? ஈவினிங் நான் வந்துடுறேன். நீங்க இங்க வந்தாலும் என்ன பார்க்க முடியாதுக்கா. நீங்க
பார்த்தாலும் நான் உங்ககிட்ட பேச முடியாதுக்கா. மீரா, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற? உன் வாய்ஸ்ல எப்பவும் போல அந்த சிரிப்பு இல்லையே. என்னாச்சு மீரா? வீட்ல யாராவது ஏதாவது திட்டினாங்களா? என்ன சொன்னாங்க? ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஏதாவது திட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு நான் பர்த்டே பேபி, இன்னைக்கு என்ன நீங்க திட்டக்கூடாதுன்னு? நீங்க வேறக்கா, என் அப்பா அம்மா நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்கக்கா. அவங்க கேட்டிருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்க போறேன்? மீரா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியலமா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எப்படிக்கா ரேடியோல சொல்லிட்டு இருக்க முடியும்?